ஹலோ கைஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோ வித் பர்பிள் டோன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி இருக்க நம்ம பிக்சரை இப்படி மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற பிக்சர் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் இருக்குன்னா 4 கலர் இருக்குது. இதில் ப்ரௌன், ப்ளூ, க்ரீன், பிளாக் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 கலர் இருக்க மாதிரி மேக்ஸிமம் பிக்சர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அக்யூரேட்டாக இது மாதிரி வரும். இந்த 4 கலர் மட்டும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக அந்த மாதிரி வரும். பட் வேறு கலர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு லைட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோசர் வந்துட்டு -80 EV 80 அண்ட் கான்ட்ராஸ்ட் 5. ஹைலைட் 0லேயே இருக்கட்டும். ஷேடோஸ் வந்துட்டு 26 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 26 வச்சுக்கிறேன். பிளாக்ஸ் வந்துட்டு -47 வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கலர்ஸ் போய்க்கலாம். ஸோ டெம்ப் வந்துட்டு -7 டெம்ப் வந்துட்டு 7 கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, கம்மியும் வைக்காதீங்க. வச்சாச்சு. டிண்ட் வந்துட்டு +7 வச்சாச்சு. அண்டு வைப்ரன்ஸ் 6 அண்ட் சேச்சுரேஷன் -2. நீங்கள் கேட்கலாம், இன்னும் கலர் எதுவும் மாறவே இல்லையே அப்படின்னு கேட்டால், இன்னும் நம்ம கலர்ஸ்க்கே போகலை. ஸோ கலர் மிக்ஸ்க்கு போய்க்கலாம். இந்த கொசு தொல்லை வேறு தாங்கலைங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன்னா கடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட்டு வந்துட்டு ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் -13 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 13. லுமினன்ஸ் வந்து 43. நெக்ஸ்ட் ப்ரௌன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இதுதான் நம்ம ஸ்கின் கலர். இது பண்ணால் தான் நம்ம ஸ்கின் கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். -24. -34 சேச்சுரேஷன் அண்ட் லுமினன்ஸ் 42. இது மட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு 50 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 50 இல்லைன்னா 60 வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எல்லோ -25 வச்சாச்சு. 87 சேச்சுரேஷன். வச்சாச்சு. அண்ட் லுமினன்ஸ் 26. அண்ட் நெக்ஸ்ட் கோ டு த green -100 and saturation +100. Luminance 68. வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அக்வா கலர் 33 அண்ட் சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. -100 அண்ட் லுமினன்ஸ் தேவையில்ல. ப்ளூ வந்துட்டு 98. 100 கூட வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சேச்சுரேஷன் 61, 62 வச்சுக்கோங்க. 1-2 மாறினா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸோ நிறையா நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் பிரச்சனை வரும்.
அண்டு -2 வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வயலட் 89 வச்சுக்கலாம். 89 அண்ட் சேச்சுரேஷன் 79. இதெல்லாம் பொறுமை இருந்தால் மட்டும்தாங்க கற்றுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் நிறையா பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எடிட் பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. ஸோ யாரும் சொல்லித்தரல, நானாக தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி பொறுமை வேணுங்க. பொறுமை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு 16 வச்சுக்கோங்க. அண்ட் டன் கொடுத்துக்கலாம். என்னடா இன்னும் அந்த கலர் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துடும். நான் சொல்கிறதெல்லாம் பண்ணால் வந்துடும். என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்துட்டு இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த லைட் ரூமில் தான் பண்ண முடியும். அது வந்துட்டு ஏன்னா நான் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுவாங்க. இது எப்பவும் போல் டெக்ஸ்டூர் கம்மி பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி அதிகம் பண்ணுவாங்க. டேஸஸ் கொஞ்சம் -10 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 10 அண்ட் மிட் பாயிண்ட் ஓரளவுக்கு வச்சுட்டு, அதுக்கு மேலே ஃபெதர் வச்சுட்டு, அதுக்கு மேலே ரவுண்ட்னஸ் வச்சுக்கோங்க. ஹைலைட் வந்து ஃபுல்லாக்கிக்கோங்க. கிரைன் அமௌண்ட் 2ல் வச்சு சைஸ் ஃபுல்லாக்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டீட்டெயில் ஷார்ப்னஸ் நல்லா வச்சுக்கோங்க. இது அளவுலாம் தேவையில்லைங்க. இது நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி இருக்கோ, தேவை அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு 40 வச்சுக்கோங்க. கலர்ஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு 40 இல்லைன்னா 30. பேட்ரி வேறு இல்லையாங்க சொல்லுது. 31 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்மூத்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தால அந்த சீக்ரெட், இதோ இந்த ப்ரொஃபைல்ஸில் போயிட்டிங்கன்னா கடைசியில் இருக்கும். கடைசிக்கு நல்லா தள்ளிக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது இருக்கும். இதில் தான் வந்துட்டு அந்த இது இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, கலர் வந்துருச்சா எப்படி? இதுதான் எடிட்டிங், பிரசாந்த் எடிட்டிங். ஸோ வந்துட்டு இப்போ அந்த கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் டன் கொடுத்துக்கலாம். இந்த லைட் ரூம் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமில் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா, டெலிகிராம் லிங்க் வந்துட்டு இது அபவுட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நான் யூஸ் பண்ணுற ஃபுல் வெர்ஷன் லைட் ரூம் வேணும்னா அதில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணலாம். செலக்டிவ் போயிட்டு இந்த ப்ரஷ் டூல் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட டுட்டோரியல் மேலே கார்டில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இருக்கனால ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபேஸை கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு கலருக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோசர் மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோசர் பார்த்திங்கன்னா 60 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 64 வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கலராக இருக்குது. நம்மளும் கலர் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது, அடுத்து கலர்ஸ் போய்க்கலாம். அண்ட் இந்த இது மட்டும் மாற்றுங்க, -27.1. இந்த கலரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டூர் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 20 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 26 தேவையான அளவு வச்சுக்கலாம். ஸோ பிக்சர் எடிட் பண்ணியாச்சு.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஃபோர் பிக்சர் பார்த்திங்கன்னா இதுதான், அண்ட் ஆஃப்டர் பிக்சர் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் டியூட்டோரியல்னு நினைக்கிறேங்க. எஸ், and then bye from Prasanth. Tata, see you, bye bye. Subscribe பண்ணிடுங்க மறக்காமல்.